ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் 9th மேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற சாப்டரில் பயிற்சி 6.4ல் 6ஆவது சம் தான் பார்க்க போகிறோம். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் வந்து ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தோட உயரத்தை ஹெச்டின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மரத்தினுடைய அடிப்பாகத்திலிருந்து, ஹெச்டிங்கிறது மரத்தோட உயரத்தை குறிக்குது. இந்த மரத்தினுடைய அடிப்பாகத்திலிருந்து 60 மீட்டர் தள்ளி பீன்னு ஒரு புள்ளி இருக்குது. அந்த பீங்கிற புள்ளியில் இருந்து மரத்தோட உச்சியோட ஏற்ற கோணம் 42 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்ற கோணம்னா என்னென்னா, நமக்கு கிடைமட்டமாக பார்க்கக்கூடிய பார்வை கோட்டிற்கும் மேல் நோக்கி பார்க்கக்கூடிய அந்த பார்வை கோட்டிற்கும் இடைப்பட்ட கோணம் தான் வந்து ஏற்ற கோணம். அது 42 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த டிகிரியை வச்சு நம்ம இந்த மரத்தோட உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டிகிரிக்கு இது ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ அந்த 42 டிகிரிங்கிற அந்த தீட்டாவுக்கு இந்த ஹெச்டிங்கிறது என்ன பக்கமாக இருக்குதுன்னா எதிர்பக்கமாக இருக்குது. கீழே இருக்கக்கூடிய டிபி என்னவாக இருக்குதுன்னா அடுத்துள்ள பக்கமாக இருக்குது. ஸோ எதிர்பக்கத்தையும் அடுத்துள்ள பக்கத்தையும் வச்சு வரக்கூடிய தீட்டா என்ன தீட்டானா டேன் தீட்டா. ஸோ இந்த செங்கோண முக்கோணத்துக்கு நம்ம டேன் தீட்டா எடுத்தோம்னாலே ஈஸியாக மரத்தோட உயரம் கிடச்சிரும். ஸோ இந்த செங்கோண முக்கோணத்துக்கு நம்ம என்ன தீட்டா எடுக்க போகிறோம்னா டேன் தீட்டா எடுக்க போகிறோம். தீட்டாக்கு பதிலாக 42 டிகிரின்னு இருக்கிறதுனால டேன் 42 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த செங்கோண முக்கோணம் ஹெச்டிபியில் டேன் 42 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் தானே ஃபார்முலா. எதிர்பக்கம் என்னன்னு பாருங்கள், ஹெச்டி பை அடுத்துள்ள பக்கம் என்னென்னா டிபி. சரிங்களா? ஸோ அது பிரதியிட்டுக்கலாம். இப்போது டேன் 42 டிகிரியோட மதிப்பை அட்டவணையில் பார்க்கணும். ஸோ இதில் மினிட்ஸ் எதுவும் இல்லாதனால 42 டிகிரிக்கு நேர் 0 மினிட்ஸுக்கு நேர் பார்த்துக்கலாம். அப்படி பார்த்தோன்னா என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்களேன், 0.9004ன்னு இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கங்க. ஸோ டேன் 42 டிகிரியோட மதிப்பு 0.9004 ஈக்குவல் டு ஹெச்டினே வச்சுக்கோங்க. டிபியோட அளவு என்ன அப்படின்னா 60. இப்போது இந்த 60 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 0.9004 இன்ட்டு 60 ஈக்குவல் டு ஹெச்டி. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு வந்து மரத்தோட உயரம். ஸோ ரெண்டையும் பெருக்குங்க. ஸோ ஹெச்டி இன்ட்டு அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வருது, பெருக்குனிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னா 540.240. இதில் பின்னாடி இருந்து 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஸோ 54.0240 வரும். தேர்ஃபோர் மரத்தின் உயரம் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிட்டு 54.02 மட்டும் எழுதிக்கிறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்தால் போதும். இதில் பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் இருக்குது. நம்ம 2 டிஜிட்ஸ் மட்டும் எழுதுறோன்னா தேர்ட் டிஜிட்டை பாருங்கள். 5 ஆர் மோர் தேன் 5 இருந்தால் செகண்ட் டிஜிட் கூட ஒன்று ஆட் பண்ணலாம். இங்கே 4 தான் இருக்குது, 5 விட கம்மியாக இருக்கிறதுனால 02ங்கிறத அப்படியே எழுதிக்கலாம். இதுதான் மரத்தோட உயரம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.